மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் கொண்டுவரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்தியுள்ளதாக கரூர் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கரூர் அடுத்துள்ள சின்னகோதூர், பெரியகோதூர், கோதை நகர், அரிக்காரம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர், தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு லேப்டாப், திருமண உதவித்தொகை உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் திமுக ஆட்சியில் முடங்கியுள்ளதாக விமர்சித்தார். தற்போது பொய் சொல்லி திமுக ஆட்சிக்கு வரலாம் என்று திமுகவினர் நினைப்பதாகவும், அதனால் சிந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார். இந்த சாப்பாட்டுக்கு தான் மோசமா இருக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. ஆனா மணல் காசும் டாஸ்மாக் காசு வச்சு ஜெயிக்கலாம்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் சிந்திச்சு ஓட்டு போடணும். அம்மா ஆட்சியில தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், திருமண உதவித்தொகை கொடுத்தோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம், எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இப்போ இங்கேயும் உணர்ந்து உட்கார வைப்பாங்க எங்க இருந்தாலும். அதனால எல்லா திட்டத்தையும் நிறுத்தி விட்டு இப்ப பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வர்றான்னு கணக்கு போடுறாங்க. கொடுக்கறத வாங்கிக்கங்க. மக்களோட காசு ஒன்னும் மம்டி எடுத்து வெட்டி சம்பாதிக்கல, ஒன்னும் சொந்த ஊர்ல காடு தோட்டத்தை வித்து கொண்டு கொடுக்கல, எல்லாமே டாஸ்மார்க்ல அடிச்ச கொள்ள. அதனால கொடுக்கறத வாங்கிக்கங்க. சிந்திச்சு ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க. அமைச்சரா இருந்த காலத்துல கொரோனா காலம் எல்லாம் போனா 3 வருஷம் தான் செயல்பட முடிஞ்சது. கரூர்ல அம்மா கொடுத்த பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை கட்டணும். இன்னைக்கு டாக்டர் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல. ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வைத்தியம் பார்க்க போனா அடுத்த மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ற ஊரு நம்ம கரூர். அங்கேயும் ஒண்ணும் இல்ல. மருத்துவத்துறை இவ்வளவு இப்படி இருக்குது. ஆனா ஸ்டாலின் ஒரு பேர் வைக்கிறார், இல்லம் தேடி மருத்துவம். எங்க இல்லம் தேடி மருத்துவம்? மருத்துவம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலே மருந்து இல்ல, இல்லம் தேடி மருத்துவமா? எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுக்கிறாங்கப்பா. அதனால எல்லா துறையும் ஊழல் மலிஞ்சு கிடக்குது.